ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். பிடிஎஸ் நம்பரான வி அவருடைய ஃபுல் பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிடிஎஸ் வியோட ரியல் நேம் வந்து கிம் டயாங். அவர் சவுத் கொரியாவில் உள்ள டேகு இடத்தில் டிசம்பர் 30, 1995 பிறந்தார். விக்கு ஒரு எங்கள் பிரதர் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க. அவர் விவசாயம் குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய அப்பா அம்மா ஊரில் இருந்து, அதனால வி அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தார். வி அவங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எப்போவும் மோட்டிவேஷன் இருப்பாங்க. அவர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்போதும் சூப்பராக வாசிப்பார். அதுக்கும் மேலே சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்று நினைத்தார். அதுக்கும் மேலே நமக்கு எப்போதும் உள்ள டான்ஸ் கிளாஸ் பண்ணியிருக்காரு. வி சிங்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் அவங்க அப்பா எப்பவும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் வி அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட பிகிட் என்டர்டைன்மெண்ட் ஆடிஷனுக்கு 2 பேரும் போனாங்க. அந்த ஆடிஷனில் வி கலந்துக்காம அவருடைய ஃப்ரெண்டுக்கு சேஸ் பண்ண போனார். அப்போ தான் அங்கே ஒரு பிகிட் ஸ்டாஃப் வந்து நீங்களும் கலந்துக்கலாம்ல அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு நம்ம வியை. வி சொல்கிறாங்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்காக சேஸ் பண்ண தான் இந்த ஆடிஷனுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆடிஷன்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வி. இந்த பிகிட் ஸ்டாஃப் வந்து வியோட பேரண்ட்ஸ் பேசி கன்வின்ஸ் பண்ணி வியை பிகிட் என்டர்டைன்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு நடந்த பிகிட் என்டர்டைன்மெண்ட்டில் வி மட்டும்தான் செலக்ட் ஆனார். அதுதான் பிடிஎஸ்ல 6th நம்பராக ஜாயின் பண்ணுறாரு. நமது வி ஃபார் விக்டரின்னு ஜாயின் பண்ணுறாரு. பிகிட் அவரை லாஸ்ட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன் அந்த சீக்ரெட் ரீசன்னு இன்ன வரைக்கும் பிகிட் யார்ட்டையும் இன்ன வரைக்கும் சொல்லலை. தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு நம்மளோட வி. மெம்பர்ஸும் அவங்களுடைய ஓன் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நம்ம வி வந்து எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அவர் செலிபிரிட்டான நம்பர்னு நினைப்பார். 2013 நோ மோர் ட்ரீம் சாங்கில் வந்தார், ரீஎன்ட்ரி ஆனார் நம்ம வி. கொஞ்சம் பிரபலமாகி அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் எல்லாமே கிரியேட் ஆன தருணத்தில் நம்ம வி வந்தார். அன்றைக்கி அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அவர் படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணத்தில் அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரலன்னு கரெக்ட் காலையில் 4 மணிக்கு அந்த லெட்டரை 5 தடவைக்கும் மேலே அவர் வாசித்து படித்திருக்காரு. அந்த தருணத்தில் ரொம்ப மிகவும் சந்தோஷப்பட்டிருக்காரு நமது வி. 2017 த ஹேண்ட்ஸம் ஃபேஸ் அப்படின்னு டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு. அதே போல் 2018 த பெஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் இன் த வேர்ல்டுன்னு டைட்டில் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. 2018 திரும்பியும் த பெஸ்ட் ஐடால் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. 2019 த பெஸ்ட் கொரியோகிராஃபி இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. 2020 த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு வின் பண்ணியிருக்காரு வி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேரை தட்டி விடுங்க. எப்போதும் போல நம்ம ஷார்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.